வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சிறு சேமிப்பு பண்ணும் பொழுதும் மணி சேவிங் சேலஞ்சில் இவ்வளோ ரூபாய் சேமித்தேன், மை நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியும் ரெட் கலர் உண்டியலில் சேமிக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே நாங்கள் ரெகுலராக தெரியும். ஸோ அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அதில் எப்படியெல்லாம் நான் பணம் போடுவேன், ஒவ்வொரு செலவு செய்யும்போதும் எவ்வளவு போடுவேன்னு சொல்லி. முன்னாடி நம்ம அது ஒரு ஒவ்வொரு நாளுமே வீடியோ போடுவோம், ஒரு 3 நாள் சேர்த்து 4 நாள் சேர்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு அது தெரியல. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச்னால் என்ன, அதுக்கு எப்படி பணம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் எல்லாருக்குமே வீடியோ அது ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒவ்வொரு தொகையை நான் சேமிக்கிறேன்னு. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இது நம்ம ஒரு சேவிங்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ ரியலாக அது சொன்னால் தானே அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா, நான் எப்படி இந்த உண்டியலில் பணத்தை போடுறேன், என்ன எவ்வளோ செலவு பண்ணுவேன், எவ்வளோ போடுவேன் அப்படிங்கிறத டீட்டெயில் கால்குலேஷனோடு நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்கறி ஷாப்பிங். அதாவது இப்போ நம்ம காய்கறி வாங்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் 1000 ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கோம். ஸோ ஒரு வாரத்துக்கு 250 ரூபா கணக்கு வைப்போம். ஸோ 4 வாரம் இருக்கா, ஒரு மாதத்துக்கு 4 வாரம், 4 × 250 1000 ரூபா பட்ஜெட்டில் இந்த அமௌண்ட்டு தான் நான் ஒதுக்கியிருப்பேன். அது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் நான் போய் காய்கறி வாங்க போகிறப்ப 250 ரூபா நான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ அது ஒரு செலவு. அப்போ வாரத்தில் ஒரு நாள் செய்யக்கூடிய செலவு. அந்த 250 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு வாரத்துக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளை நான் வாங்க போகும் பொழுது 10 ரூபா, மினிமம் 10 ரூபா நான் என்ன செய்வேன், இந்த உண்டியலில் போட்டுட்டு மிச்சம் 240 ரூபாய்க்கு தான் காய்கறி வாங்குவேன். சில சமயம் நான் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்குவேன், சில சமயம் 180 ரூபாய்க்கு வாங்குவேன். அப்போ 250 ரூபாயில் எவ்வளோ மிச்சம் பட்டிருக்கோமோ, அந்த 10 ரூபா இல்லாமல் மிச்சம் போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை நான் இந்த உண்டியலில் சில சமயம் போடுவேன், இல்லை கவரில் பேக் டு இது வச்சுருவேன். ஏன்னா ஆல்ரெடி 10 ரூபா போட்டாச்சுன்னு. சில சமயம் நம்ம ஒரு வாரம் பூண்டு வாங்கியிருக்க மாட்டோம், அடுத்த வாரம் நம்ம பூண்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ பூண்டோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், அப்போதைக்கு நான் மணி சேவிங் உண்டியலில் போட மாட்டேன். ஆல்ரெடி நான் 10 ரூபா போட்டேன்ல, 200 ரூபா தான் எனக்கு செலவாச்சு அப்படின்னா மிச்சம் 40 ரூபா என் கையில் இருக்கும். 10 ரூபா உண்டியலில் போட்டிருப்போம், இப்போ 40 ரூபா கையில் இருக்கும். அதை அந்த வெஜ்ஜு கவர்லேயே போடுவேன். அடுத்த வாரத்துக்கு காய்கறி பூண்டு எக்ஸ்ட்ரா வாங்கும் பொழுது பணம் இடிக்கும். ஸோ அப்போ அந்த 40 ரூபா எனக்கு கை கொடுக்கும். பட் ஆனால் மினிமம் 10 ரூபா போட்டுருவேன். அப்போ 4 வாரத்துக்கு 40 ரூபா சேமிச்சிருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிராசரி ஷாப்பிங்க்கு நான் பட்ஜெட் போட்டிருக்கேன் 3500 ரூபா. அந்த 3500 ரூபா நான் கிராசரிக்கு நான் எடுத்துகிட்டு போகும்பொழுது லிஸ்ட்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவேன். அதில் 100 ரூபா, மினிமம் 100 ரூபா, மேக்ஸிமம் 200 ரூபா. ஒரு மாதம் 100 ரூபா போடுவேன், ஒரு மாதம் லிஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னா 200 ரூபா போடுவேன். 100 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இந்த உண்டியலில் போட்டுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம மளிகை சாமான் வாங்க போகிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 100 ரூபா போட்டால் 3400 இருக்கும், 200 ரூபா போட்டால் 3300 இருக்கும். அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் நான் வாங்கிடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் 2800 ரூபா தான் எனக்கு லிஸ்ட்டில் வந்திருக்கும். 2800, 2500, சில சமயம் 3000. மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஒரு 300 400 இருக்கும். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவேன்னா கவர்லேயே போட்டு வச்சுருவேன். ஏன்னா மாத கடைசியில் இல்லை இடப்பட்ட நாளில் ஏதாவது ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டில் மறந்துருப்பாங்க, அது வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அதையும் மீறி அந்த கவரில் அது இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக அது மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சுக்கு போயிடும். ஸோ அப்போ கிராசரி வாங்கும் பொழுது நான் எடுத்து வைக்கக்கூடிய தொகை 100 ரூபா இல்லை 200 ரூபா. மேக்ஸிமம் 100 ரூபா தான் எடுத்து வைப்பேன். ரொம்ப ரேராக எனக்கு தான் 200 ரூபா எடுத்து வைப்பேன். அப்போ மாதத்துக்கு இந்த உண்டியலில் கண்டிப்பாக கிராசரி ஷாப்பிங் வாங்குறப்ப அந்த 100 ரூபாயோ இல்லை 200 ரூபாயோ ஒரு தொகை சேர்ந்துடும். ஸோ அப்போ காய்கறி வாங்குறப்போ ஒரு 40 ரூபா ஒரு மாதத்தில் சேருது. கிராசரி வாங்குறப்ப 100 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் சேர்த்து. அப்போ 2 ஷாப்பிங் பண்ணுறப்ப செலவு பண்ணுறப்ப எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைப்பேங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் 1500 ரூபா நான் எடுத்து வைப்பேன். உங்களுக்கே தெரியும். அப்போ ஒரு மாதத்தில் 5 தடவை பெட்ரோல் போடுவேன். அப்போ 300 ரூபா கணக்கு வச்சுப்பேன். 5 நாள் நான் பெட்ரோல் போடுவேன். இப்போ இந்த திங்கள் போடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் திங்கள் அந்த மாதிரி மாற்றி 2 வண்டிக்கு போட்டு மொத்தம் 5 நாள். அப்போ 5 நாள் 300 ரூபா செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் மொதல் நாள் போய் பெட்ரோல் போடுறேன் 300 ரூபாய்க்குன்னா 50 ரூபாயை எடுத்து வச்சுட்டு 250 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன். நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப
அதே மாதிரி 50 ரூபா எடுத்து வச்சுட்டு 250 ரூபாய்க்கு போடுவேன். அப்போ 5 தடவை நான் பெட்ரோல் போடுறேன். 300 ரூபாய்க்கு போடாமல் 250 ரூபாய்க்கு தான் போடுறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணிடுறேன், 50 ரூபா எடுத்து இந்த உண்டியில் போட்டுருவேன். அப்போ ஒரு மாதத்தில் 5 தடவை நான் பெட்ரோல் போடுறப்ப 50 50 50 50 50 5 தடவை 50 ரூபா போடுறப்ப 250 ரூபா சேமிச்சிடுறேன். ஏன்னா பெட்ரோல் போடுறப்ப இப்போ நான் 300 ரூபா பெட்ரோல் போடுற வேண்டிய இடத்துல நான் 250 ரூபாய்க்கு போடுறேன், 50 ரூபா கம்மி பண்ணி போடுறேன்னா நான் வண்டியை கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்கலாம், சில இடத்துக்கு நடந்து போய்க்கலாம். அப்போ அந்த செலவை என்னால் என்ன செய்ய முடியும், காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஒரு 2 நாள் 3 நாள் நடந்தேன்னா எனக்கு அந்த பெட்ரோல் செலவு மேட்ச் ஆகிடும். 300 ரூபாய்க்கு போட வேண்டிய இடத்துல 50 ரூபாய்க்கு போட்டுருக்குறது. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால இதில் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வைக்கிறேன். இப்போ இதே காய்கறி 250 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறப்ப 50 ரூபா எடுத்து வச்சு 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்க முடியும்னு பார்த்தா முடியாது. ஸோ அப்போ செலவுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் போடுறேன். இவ்வளோ இப்போ நான் இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 10 ரூபா இந்த செலவு செய்யும்பொழுது என்னால் 10 ரூபா தான் சேமிக்க முடியும்னா சேமிங்க, பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு மாத கடைசியில் ஒரு சிறு தொகை நமக்கு சேர்ந்துருந்தாலும் நமக்கு அது லாபம் தானே. முக்கியமாக எனக்கு பெட்ரோல் போடுறப்பெல்லாம் என்னால் 50 ரூபா கண்டிப்பாக ஒரு டைமும் நான் மிச்சம் பண்ண முடியும். அதை ஏங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னா ஒரு மாதத்தில் ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக வாங்குவோம். வாரத்துக்கு ஒருக்கையோ அப்படிலாம் நம்ம வாங்க மாட்டோம். 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை சில சமயம் அடுத்தடுத்த நாள் வாங்குவோம். ஸோ அப்போ ஸ்நாக்ஸ்க்கு ஆல்ரெடி என்கிட்ட காசே கம்மியாக தான் 1000 ரூபா தான் எடுத்து வைப்பேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்நாக்ஸ் வாங்கும் பொழுது 5 ரூபா தான் சேர்த்து வைப்பேன். இப்போ நான் இப்போ ஒரு 30 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னா 25 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். 5 ரூபாயே கம்மி பண்ணிடுவேன். 50 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு கொண்டு போட்டுருவேன். ஸோ ஸ்நாக்ஸ் எப்பப்பெல்லாம் வாங்க போகிறேனோ கண்டிப்பாக 5 ரூபா மினிமம் சேமிச்சிடுவேன். அது ஒரு மாதத்தில் எத்தனை நாள் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குவோம்னு கணக்கு தெரியாது. ஸோ அதனால் 5 ரூபாய் அது சேர்ந்துடும். அதே மாதிரி மருந்து வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் சேரும். இப்போ நான் இந்த மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு நான் அப்பல்லோவில் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எனக்கு 450 ரூபா பில் வருது. இல்லை 500 ரூபா, மோஸ்ட்லி 500 ரூபா காலி ஆகிடும். எனக்கு மிச்சமே படாது, எடுத்துமே வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் பாயிண்ட்ஸ் சேர்ந்துடும். நான் 500 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா 50 பாயிண்ட் சேரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நான் 50 ரூபாய்க்கு நான் 50 பாயிண்ட் இருக்கும். நான் நெக்ஸ்ட் மந்த்து நான் 500 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது அந்த 50 ரூபா பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு 450 ரூபா பில்லில் 50 ரூபா நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸு நமக்கு அமௌண்ட்டாக வந்துடும். அதை நான் என்ன பண்ணிடுவேன், இந்த மணி சேவிங் உண்டியலில் போட்டுருவேன். சில சமயம் 2-3 மாதம் சேர்த்து வச்சு 200 ரூபாயா கூட நான் கழிச்சிருக்கேன். அப்போ 200 ரூபாயா போட்டுருவேன். இந்த மாதிரி மருந்து வாங்கும்பொழுது இப்படி பணத்தை சேமிக்கிறேன். கேஸ் இப்போ கொஞ்ச நாளாக இப்போ 1000 ரூபா தானே 1000 ரூபா எடுத்து வைக்கிறேன். 800 ரூபா 850 இருந்துச்சு. இப்போ 900 950 ரூபா வருது. இப்போ 850 ரூபா இருக்கிறப்ப 150 ரூபா சேமிச்சுட்டு இருந்தேன். மிச்சப்பட்ட அமௌண்ட்டு அப்படியே சேமிச்சிடுவேன். இப்போ 950 ரூபா சொல்கிறாங்க. ஸோ 50 ரூபாயை சேமிச்சுட்டு வரேன். அதே மாதிரி தான் இபி பில்க்கு 1000 ரூபா நான் எடுத்து வைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும். அப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம பில் கட்டுவோம். 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கையில் எவ்வளோ இருக்கும், 2000 ரூபா பில் வரும். அந்த பில் இபி பில்லு 2000 ரூபாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா மிச்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருவேன். இப்போ 1500 ரூபா பில் வருதுன்னா 500 ரூபாயை சேமிச்சிடுவேன். 1000 ரூபா பில் வருதுன்னா மிச்சம் 1000 ரூபாயை சேமிச்சிடுவேன். அப்போ 2000 ரூபா மேக்ஸிமம் என்னால் இபி பில்க்குன்னு எடுத்து வைக்க முடியும். ஆனால் நான் என்ன செய்கிறேன், அதில் கரண்ட்டை மிச்சம் பண்ணி எவ்வளோ பில்லை மிச்சம் பண்ணணும் அதை அப்படியே மணி சேவிங் உண்டியலுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பார்த்தீங்கன்னா நான் 1200 ரூபாலேருந்து 1300 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்கிறேன். 4 சண்டே மட்டும் தான் நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். எல்லாம் எக்கு இடையில வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 300 ரூபா நான் ஆவரேஜாக நான் ஒரு வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 350 ரூபா 300 ரூபா எடுத்துருப்பேன். 300 × 4 வாரம் 1200. சில சமயம் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கூட 1300 கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படி 300 ரூபா நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா 250 ரூபாய்க்கு நான்வெஜ் வாங்குவேன். 50 ரூபாய் சேமிச்சிருவேன். ஏன்னா இங்கே திருச்சியை பொறுத்த மட்டும் நான் வாங்கக்கூடிய ஃபிஷ்ஷு சீப்பாக தான் இருக்கும். இப்போ நான் சிக்கன்லாம் எங்கள் வீட்டுக்கு 200 ரூபாய்க்கு வாங்கினாலே மதியமும் சாப்பிட்டு நைட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் நான்வெஜ் வாங்கும் பொழுது ஒரு 50 ரூபா கண்டிப்பாக எடுத்து வச்சுருவேன். இப்போ 200 ரூபாய்க்கு தான் சிக்கன் வாங்குகிறேன் அப்படின்னா 50 ரூபா மிச்சப்படும். 300 ரூபா எடுத்துகிட்டு போயிருப்பேன். 200 ரூபாய்க்கு வாங்குவேன். 50 ரூபா மணி சேவிங் உண்டியலில் போட்டிருப்பேன். மிச்சம் 50 ரூபா மிச்சப்படும். அதை திரும்பி போட்டுருவேன். நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் வாங்குறப்போ ஒரு 50 ரூபா கூட வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிடுவேன். பட் ஆனால் ஒவ்வொரு டைம் போகும்பொழுதும் 50 ரூபா நான் எடுத்து வச்சுருவேன். அப்போ இது மூலமாக ஒரு 200 ரூபா கண்டிப்பாக அந்த உண்டியலில் சேர்ந்துடும். இது இல்லாமல் இதர செலவுகள் அதர் எக்ஸ்பென்சஸ் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குவோம், ஹேர் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி
ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நான் சொன்ன செலவுகள் இல்லாமல் மற்ற செலவுகள் செய்யும் பொழுது மினிமம் 5 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 10 ரூபா ஒவ்வொரு டைம் செலவு பண்ணும் பொழுதும் 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் சேமித்து வச்சுருவேன். இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 20 தடவை பண்ணுறேன்னா 5 ரூபா இல்லைனா 10 ரூபா வந்து சேமிச்சிருவேன். ஸோ அது ஒரு சிறு தொகையாக அந்த உண்டியலில் விழுந்துடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் பணம் சேர்த்துட்டு வரேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் நான் எப்படி இந்த உண்டியலில் பணம் சேமிக்கிறேங்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில்